சிவச்சிதம்பரம் பாண்டிச்சேரியில் இருந்து ஏறக்குறைய 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒலிம்பியாப்பட்டு என்ற ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு பாடல் பெற்ற தலத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இத்தலத்தின் பெயர் திரு அரசலி. இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள சிவபெருமானின் நாமம் அரசலிநாதர், அம்பாள் பெரியநாயகி. திருஞான சம்பந்தர் இங்கே வந்து திருக்கடைக்காப்பு பதிகங்களை படிச்சிருக்கிறாரு. வாமதேவர் என்னும் முனிவர் பல தலங்களுக்கு சென்று சிவனை வணங்கி வந்த பொழுது இங்கே உள்ள ஒரு அரச மரத்திற்கு அருகில் சற்று நேரம் அமர்ந்து ஓய்வெடுத்தார். அச்சமயம் இந்த இடத்திலேயே சிவாலயம் ஒன்று எழுப்ப வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டார். அவரது எண்ணத்தை அறிந்த சிவபெருமான் அரச மரத்திற்கு அருகே சுயம்பு லிங்கமாக எழுந்து அருளினார் என்று தலப்புராணம் உள்ளது. மிகவும் மகிழ்ச்சி அடைந்த வாமதேவ முனிவர் அருகில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வழிபட்டார். அரச மரத்தின் கீழ் சுவாமி சுயம்புவாக எழுந்து அருளியதால் தலத்திற்கு அரசலி என்றும் இறைவனுக்கு அரசலீஸ்வரர் என்னும் பெயர் ஏற்பட்டது. இந்த வரலாறு படி இங்கே தல விருட்சம் அரச மரம் என்று கூறப்படுகிறது. வாமதேவர் முனிவருக்கு பல ஆண்டுகளுக்கு பின் இந்த லிங்கம் பூமியில் புதைந்து போனது. அதற்கு பின் சத்தியவர்தன் என்னும் சாளுக்கிய மன்னன் இவ்விடத்தை ஆட்சி செய்து வந்தார். ஒரு நந்தவனம் அமைத்து மற்றொரு சிவலிங்கத்தை வழிபாடு செய்து வந்தார். அந்த நந்தவனத்தில் இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய மலர்களை ஒரு மான் சாப்பிட்டு வர அந்த மானின் மீது ஒரு அம்பு எய்தார். மான் தப்பி செல்ல அவர் எறிந்த அம்போ ஒரு அரச மரத்தின் கீழ் பாய்ந்தது. அச்சமயம் அம்பு பாய்ந்த அந்த இடத்தில் ரத்தம் கசிந்தது. ஆச்சரியமடைந்த மன்னன் அவ்விடத்தை தோண்டி பார்க்கும் பொழுது வாமதேவர் வழிபட்ட சுயம்பு லிங்கம் இரத்தத்தோடு காட்சி தருவதை கண்டார். அதற்கு பின் தான் மன்னர் இந்த கோயிலை கட்டி அந்த சுயம்பு லிங்க பெருமானை தலமூலவராக பிரதிஷ்டை செய்தார் என்று நம்பப்படுது. ஒளிந்து திருவிளையாடல் நடத்தியதால் இந்த இடத்திற்கு பெயர் ஒலிம்பியாப்பட்டு என்று காலப்போக்கில் வழங்கப்பட்டது. சிவா திருச்சிற்றம்பலம்.